அன்பு ஒரு பின்னவீனத்துவவாதியின் மறுசீராய்வு மனு. சுருக்கமாக அன்புன்னு சொல்லலாம். அதான் நாவல், ஒரு ஆர்ட் ஆஃப் ஃபிக்ஷன். அன்பை குளோரிஃபை பண்ணி அன்பு தேவை அந்த மாதிரி தான் எழுதப்பட்டிருக்கு. இந்த நாவலில் அன்புன்னு நீங்கள் சொல்கிறது உண்மையில் ஒரு வன்முறை. அது அன்பு இல்லை. நேற்று ஒருத்தர் எனக்கு இடம் கொடுத்துட்டு, வயசானவர் நீங்கள் முதல்ல உட்காருங்க அப்படின்னாரு. இது எனக்கு உதைக்கிற மாதிரி, கன்னத்திலே அரைஞ்ச மாதிரி இருந்தது. ஒரு நோய்மையையோ முதுமையையோ, வயதையோ, முதுமைன்னு இல்லை, வயதையோ நோய்மையையோ உருவ தோற்றத்தையோ பற்றி அன்பு செலுத்துவது இருக்குல்ல, அது ஒரு வயலன்ஸு, வன்முறை, அத்துமீறல். அந்த மாதிரி நிறைய நூற்றுக்கணக்கான விஷயம் இருக்குது அன்புங்கிற பேரால் நடக்கிற வன்முறை. அது இது நாவல் அன்புக்கு எதிரான நாவல் இல்லை, ஆனால் அன்புங்கிறது என்னங்கிற ஒரு விசாரணை செய்கிற ஒரு நாவல். உலகத்துல மிஸ்யூஸ் பண்ணப்படும் வார்த்தையே அன்பு தான். லவ்வர், கேர்ள் ஃப்ரெண்ட், பொண்டாட்டி, புருஷன், இவங்கெல்லாம் அன்புன்ற பேர்ல எப்படி ஒருத்தரையும் நாரா கிழிச்சி ரத்த விளாரா அடிக்கிறாங்க அப்படின்றத அப்படியே ஒரு போஸ்ட்மார்டம் பண்ணி ரத்தமும் சதியமா காட்டும். இது ஆட்டோ ஃபிக்ஷன் நாவல் அப்படிங்கறதால ஒரு கட்டுரை மாதிரி ஒரு தோற்றம் கொடுப்போம், சுய வரலாறு மாதிரி ஒரு தோற்றம் கொடுப்போம், ஃபிக்ஷனா கொடுப்போம். இது இப்ப இருக்கிற சொசைட்டியை புரிஞ்சுக்கிறதுக்கு நரேஷனை எப்படிலாம் விதவிதமா கையாளலாம் அப்படின்றதுக்கான நாவல் அன்பு. அன்பை படிச்சுட்டு அன்புன்ற பேர்ல டார்ச்சர் பண்ணாம இருந்தீங்கன்னா பிரேக்கப் கொஞ்சம் குறையும். அதனால அன்பை புரிஞ்சுக்கிறது ஃபர்ஸ்ட் அன்பு படிங்க. நேற்று ஒரு ரீல்ஸ்ல அராத் அவர்கள் தெரிஞ்சாரு, 3 புத்தகங்களை பரிந்துரை பண்ணிட்டு இருக்காரு. இந்த புத்தகம் கண்டிப்பாக எல்லாருமே படிக்கணும் அப்படின்ட்டு. அதில் ஒரு புத்தகம் சாரு நிவேதிதா அவர்கள் எழுதிய அன்பு. அந்த புத்தகம் நம்ம படித்தோம்னா பிரேக்கப்லாம் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அவர் பிரேக்கப் குறுங்கதைகள் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதி அது ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. சமீபத்தில் சாரு படிக்க ஆரம்பிச்சவங்க, இல்லை சாரு பிளாக்ல மட்டும் படிச்சுட்டு இருக்கவங்க, பிளாக்ல இருக்கிறதெல்லாம் வச்சு ஒரு நாவலாக இதை ஃபைல் பண்ணி எப்படி அதை கொண்டு வந்திருக்காருன்றதுக்கு படிக்கலாம். சுவாரஸ்யமாகவும் போகும், படிச்சு முடிச்சலாம் ஈஸியாக. அவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக அதை ரெக்கமெண்ட் பண்ணலாம். சினிமா ரிவ்யூ வேறு, புத்தக ரிவ்யூ வேறு அப்படின்னு சொல்லிட்டு தெரிய மாட்டேங்குது. சினிமாவை நீங்கள் எவ்வளோ வேணால் நக்கல் அடிக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம், ஆனால் புத்தகங்களை நக்கல் அடிக்கக்கூடாது. இவங்க 2 பேரும் உட்காந்து இந்த புத்தகம் நல்லா இருக்குன்னு சொல்லலை, நல்லா இல்லைன்னு சொல்லலை, ஒரு மாதிரி உழப்பி சொல்லிவிட்டு இவங்க படிக்கலான்னு கடைசியில் சொல்கிறாங்க. அதாவது இந்த புத்தகம் படிக்கிற இடத்துல மட்டும் வந்துடும், இவங்க அறிவாளிகள் இது படிக்கலாம், அறிவு கம்மியாக இருக்கிறவங்க இது படிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு இதில் உடன்பாடு கிடையாது. நம்ம படிக்கிற எல்லா புத்தகமே நம்மளை திருப்திப்படுத்தும் சொல்ல முடியாது. எல்லாமே ஒரு சோதனை முயற்சி தான். எப்படி தான் பரட்டி பார்த்து வாங்கினாலும் வீட்டில் படிக்கும்போது சில புத்தகம் பிடிக்காது, சில புத்தகம் ஆச்சரியமானதாக இருக்கும். அது நம்ம கையில் இல்லை.